கிறிஸ்மஸ் வந்தாச்சு. ஜெர்மனிலேருந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் போய் பார்க்காட்டி எப்படி? இங்க எல்லாம் 1 மந்த் முன்னாலேயே கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. பறக்கிற சாண்டா, கலர் கலரா லைட்டு, விதவிதமான கடைன்னு நம்ம ஒரு திருவிழா மாதிரி. ஸோ வாங்க என் கூட நீங்க ஜெர்மன் கிறிஸ்மஸ் மார்க்கெட்ட சுத்தி பார்க்கலாம். நாங்க இருக்க பிளேஸ் ரொம்ப பெரிய சிட்டியும் இல்ல, ரொம்ப சின்ன கிராமமும் இல்ல. ஒரு மீடியம் சைஸ் டவுன். ஸோ மியூனிக் மாதிரி ரொம்ப பெரிய மார்க்கெட் இல்லாட்டியும் ஒரு அளவு பெரிய மார்க்கெட் தான். வருஷம் ஃபுல்லா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மக்கள பார்க்குற எனக்கு, இங்க ஒட்டுமொத்தமா இவ்ளோ பேர பார்த்த உடனே, "எங்கடா போயிருந்தீங்க இவ்ளோ நாளா?" அப்படின்னு ஒரு தாட் ஆயிடுச்சு. நாங்க போன அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வேற. செம கூட்டம். இந்த இடம் எங்க ஊர்ல சிட்டி சென்டர்ல இருக்கு. இதுக்கு பின்னால இங்க 4 மரமும், கொஞ்சம் நடமாடும் மக்களும் தான் இருப்பாங்க எப்பயும். ஆனா, எங்க இருந்து இந்த மாதிரி வீடு, மர வீடு மாதிரி கடை எல்லாம் வாங்கி இறக்கி மாட்டுனாங்கன்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் இங்க நோட்டீஸ் பண்ணது நெறைய ஃபுட் ஸ்டால்ஸ் தான். பிரெட்டு, பிராட்வூஸ்ட்டு, கறிவூஸ்ட்ன்னு இதெல்லாம் இவங்களுக்கு நம்ம ஊர் காளான், பேல்பூரி, மசாலா சுண்டல், பானிபூரி மாதிரி. இங்க பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்க ப்ராப்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அந்த ஓட்டைக்குள்ள நம்ம தலைய விட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நமக்கு இது கிரிஞ்சா இருந்தாலும், கிட்ஸ்லாம் ரொம்ப ஃபன்னியா, ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கடையில பார்த்தா ஒரே மர ஐட்டமா இருந்தது. சரி நம்ம 2 கரண்டி வாங்கலாம்னு போனா, எல்லா கரண்டியிலயும் ஓட்ட போட்டு வச்சிருக்காங்க. ஹார்ட்டு, சர்க்கிளு, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள்னு. இதில எப்படிடா சாம்பார் ரசம்லாம் எடுத்து ஊத்துறதுன்னு அடுத்த கடைக்கு போயாச்சு. அங்க ஸ்டால்ஸ்க்கு நடுவுல கிறிஸ்மஸ் மரம், அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்டாச்சு எல்லாம் அழகா வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த மாரி ஃபோட்டோ ஸ்டில்ஸ்க்குன்னு சில பிளேஸஸ் கூட செட் பண்ணியிருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் கூட அந்த சேர்ல உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கம் பார்த்தா கிறிஸ்மஸ் தாத்தா வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு சின்ன ரயில் வண்டி, அதில் குழந்தைங்கலாம் ரைட் போயிட்டு இருக்காங்க. என்ன ஒரு அழகான காட்சி இல்ல? அடுத்த கடை பார்ப்போமா? ஹார்ட்டா தொங்க விட்டுருக்காங்கல்ல, நான் கூட சாக்லேட்னு நினச்சேன். நீங்களும் அப்படி தானே நினைக்கிறீங்க. ஆனால் இல்லையா, இது ஜெர்மன் ஜிஞ்சர் பிரெட்டாம். ஆனால் அழகா இருக்குல்ல? கீழே இருக்கிறதெல்லாம் சுகர் கோட்டட் நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், ஹேசல் நட்ஸ்னு சில பல வெரைட்டியான நட்ஸை சுகர் கோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஃப்ளேவர்ஸ் கூட இருக்குது. இதெல்லாம் பார்க்கவே அழகா இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா கேண்டில் ஹோல்டர்ஸாம். நான் கார்த்திகை தீபம் ஏத்தி உள்ள வச்சுருவோன்னு பார்த்தா செம காஸ்ட்லிங்க. இருந்தாலும் ரொம்பவே அழகா இருந்துச்சு எல்லாம். கலர்ஸ், டிசைன்ஸ் இங்கேயும் அந்த 4 கேண்டில்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. இத பத்தி ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் பாருங்க. இது ஒரு பிளான்ட் பேஸ்ட் கைண்ட் ஆஃப் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் கடை. பிரென்னரை ஃப்ரம் ஸ்வாஸ்வால்ட். ஸ்வாஷ்னா பிளாக்கு, வால்னா ஃபாரஸ்ட்டு, அப்புறம் அதான் பிளாக் ஃபாரஸ்ட்டு. இதோ வந்துருச்சு ஊசி பாசி கடை. பட் இங்கே இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் விரும்புகிறாங்க மக்கள். இந்த ஷாப்பில் டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ், அதில் செஞ்ச ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்களா, குக்கி ஷாப் வந்துருச்சு. சாம்பிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்து வாங்க. எனக்கும் கொடுத்தாங்க. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. வீடியோ கேம்ஸ், கேசட் எல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லாத இடம். இங்கே ஒரு சின்ன தூரி, பட் ஒன்லி ஃபார் கிட்ஸாம். ஆட தான் முடியல. கொஞ்ச நேரம் பார்ப்போம்னு பார்த்துட்டு கிளம்பியாச்சு. என்னடா இந்த ஸ்டாலில் நம்ம ஊர் வாடை அடிக்குதுன்னு போய் பார்த்தா ஊதுபத்தி, அதையும் ஜெர்மன்ஸ் வாங்கிட்டு போகிறத பார்க்குறப்ப அதிசயமாக இருந்துச்சு. இந்த ஷாப்பில் கொஞ்சம் ஏஷியன்ஸ் திங்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஆணி மாதிரி இருந்துச்சு. பார்த்தா டோரில் மாட்டுற நாபு. ஜாமு, ஹனி, ஆர்கானிக் ஷாப்ஸ்னு நிறையா ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறாங்க. அப்படியே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட்ஸ், மீட்ஸ், ஃபுட் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கனால கதகதப்பாக வச்சுக்க அங்கங்கே இந்த மாதிரி ஃபயர் அண்ட் சேஃப்டியாக இருக்க நெட் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம்.
இதோ வந்துருச்சுல நம்ம ஃபேவரெட்டு. இங்கே இந்த மாதிரி நிறையா பார்க்கலாம். வீக்கெண்ட் ஸ்டால், டிஃப்ரெண்ட் ஒகேஷ்னல் ஸ்டால்ஸில் ஃப்ரூட்டை சாக்லேட்டாக கோட் பண்ணி தராங்க. சூப்பராக இருக்கும். நான் ஸ்ட்ராபெரி கோட்டட் வித் மில்க் சாக்லேட் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். பக்கத்துலேயே நியூட்டலா அப்புறம் பிரெட்ஸ் வச்சு ஏதோ வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்கள் நடக்க ஆரம்பித்ததுல இருந்து இந்த டவர் நோக்கி தான் நடந்தோம். ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். இதுக்கு கீழே இருக்க ஷாப்பில் பிராட் வூஸ்ட் அப்புறம் கறி வூஸ்ட் சாப்பிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோரேஷனோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம். சாப்பிட்டு அடுத்த ஸ்டால் போனால் பொம்மை கடை. நான் என் சைல்ட்ஹுட் மெமரிக்கே போயிட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு டாய்ஸ் எல்லாம். அப்புறம் பார்த்த எல்லாரும் ஜோடி ஜோடியாக ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நானும் புருஷனும் அங்கே போனால் ஒருத்தர்கிட்ட ஃபோட்டோ எடுக்க சொல்லி ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டோம். சாண்டா பறக்கிற டைம் ஆச்சுன்னு அந்த இடத்துக்கு போக ரெடி ஆகிட்டோம். போகிற வழியெல்லாம் அழகழகாக லைட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி இருந்தாங்க. ஸ்டால்ஸ்க்கு நடுவில் ஏடிஎம் மிஷின் வேறு. ஏன்னா இங்கே கேஷ் தான் கிங்கு. நம்ம ஒரு ரைட் போகலான்னு பார்த்தா எல்லாம் குழந்தைங்க ரைடாக இருக்குன்னு ஒரே மன வருத்தமாக இருந்தாலும் அவங்கள பார்க்குறப்ப குஷியாக தான் இருக்குது. இந்த ஸ்டால் பார்த்திங்களா, ஹோல்ஸ் ஸ்பீல் சாய்க். ஹோல்ஸ்னா மரம், ஸ்பீல்னா விளையாடுறது, சாய்க்னா பொருள். ஸோ மரத்தான ஆன விளையாட்டு பொருள். பேருக்கு ஏற்ற மாதிரி நிறையா உட்டன் டாய்ஸ் வச்சுருக்காங்க. முன்னால் பார்த்த மாதிரி இதுவும் ஒரு ஜிஞ்சர் பிரெட் கடை. ஆனால் சுகர் கோட்டன் நட்ஸ் அப்புறம் ஜெல்லிஸ் மாதிரி நிறையா கேண்டீஸ் வச்சுருக்காங்க. எங்கே எகெயின் அதே ரிப்பீட்டட் ஷாப்ஸ். அண்ட் அங்கே பார்த்தீங்களா ரேண்டம் ஜெயின்ட் வீல். சூப்பராக இருக்குல்ல லைட்ஸோடு பார்க்க. இதோ ஜெர்மன் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டோட ஃபேமஸ் க்ளூ வைன். சின்னமன், க்ளோவ்ஸ், ஆரஞ்ச் ஸ்கின் போட்டு காய்ச்சின சூடான வைன். குளிர்க்கு ஏதமாக இங்கே இது குடிக்கிறாங்க. முன்னால் பார்த்த மாதிரியே இங்கே ஒரு சின்ன டவர் இருக்குது. பார்த்தீங்களா, இது செமையாக இருக்குல்ல. அவர் சாண்ட் வச்சு அந்த டாக்ஸை ஸ்கல்ப் பண்ணுறாரு. செம பொறுமை வேணும் இதுக்கு. வெரி அக்யூரேட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குல்ல. அங்கங்கே நிறைய டெக்கோர் ஐட்டம் ஷாப்ஸ் இருந்துச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீயில் மாட்டி விட சின்ன சின்ன டாய்ஸ், லைட்ஸ் அப்புறம் ஸ்டார் லைட்ஸ்னு ரொம்ப ஐ கேச்சிங்காக லாட் ஆஃப் திங்ஸ் இருந்துச்சு. நம்மளோட அடுத்த ஃபேவரட் ஸ்நாக் சுரோஸ். நிறையா ஃப்ளேவர்ஸில் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் சுய்யா மாதிரி இருக்கும், லைட்டாக டேஸ்ட்டு. சுரோஸ் ப்ளஸ் நியூட்டலா அண்ட் நட்ஸ் டாப்பிங்ஸ். அப்படியே சாப்பிட்டுட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்கு தான் ஃப்ளையிங் சாண்டா பார்க்க முடியும். ஃப்ளையிங் சாண்டா ஒரு பில்டிங் மேலே இருந்து நம்ம பார்த்த டவர் வரைக்கும் ஃப்ளை பண்ணுவார். குழந்தைங்களும் பெரியவங்களும் குழந்தைங்கள மாதிரி அந்த சீனை பார்த்தோம். எல்லாரும் வைனாக்ஸ் மேன் கோம்ட் அப்படின்னு கத்துறாங்க. வைனாக்ஸ் மேன்னா கிறிஸ்மஸ் மேன், கோம்ட்னா வாங்க அப்படின்னு எல்லாரும் அன்பா கிறிஸ்மஸ் தாத்தாவை கூப்பிட்டாங்க. Weihnachtsmann auf seiner langen Reise zu den Kindern dieser Welt hier bei uns eine kurze Pause einlegen und von dort 1, 2, 3. நடுவில் இவங்க வரடா நடுவில். நீ ஜூம்ல தான் எடுக்கிற. Ich komme aus dem Schwärmen nicht mehr raus. Ach ja, nicht wahr, Rudolf? Dieser wunderbare Geruch. Lasst uns eine Pause einlegen. Hallo, Kinder! Während sich meine Begleiter etwas ausruhen, erzähle ich euch eine kleine Geschichte. Vor einigen Tagen begaben sich Rudolf, die anderen Rentiere und ich auf eine neue Reise durch die Winterwelt. Wir nehmen Zimt und Zucker mit, sagte Rudolf, und einen Sack Mandeln. Ich fragte mich, wozu? Haben wir doch genug zu essen dabei und die ganzen Geschenke. Na gut.
tagelang என்னடா unterwegs, பேசிக்கிட்டே இருக்காங்க. erhallte aus der Tiefe der Nacht eine zarte, bekannte Stimme. Der Winternebel lichtete sich und wir sahen eine Weihnachtselfe vor uns. Sie machte einen so traurigen, ja hilflosen Eindruck und sprach: Ich habe auf meiner Reise durch die Welt Wie schlau von Rudolf, Zimt, Zucker und einen Sack voller Mandeln einzupacken. So konnten wir genügend Weihnachtsplätzchen backen und alle Kinder beschenken. இந்த ஃப்ரேம் நல்லா இருக்கும்ல, Am இங்க nächsten போறது இந்த Tag வைட் ஆங்கிள் ging எடுத்தா. unsere Reise weiter. ஏய் போறேன்டா, ஏறா. செமையாக இருந்துச்சுல்ல. இப்போ சாண்டா கிளாஸ் மட்டும் பறக்க போகிறாரு இந்த பில்டிங் டு அந்த டவர் வரைக்கும். கீழே இருக்கிறவங்க யாருமே தெரிய மாட்டாங்க. நானும் பில்டிங்கையே பார்த்துட்டு இருந்தேன். ஒரே புகை மூட்டமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே இருந்து சாண்டா கிளாஸ் வந்தார். Leute, ihr müsst auch mal Momente mit euren eigenen Augen genießen. Nicht unnötig denken. Ja, hast du eigentlich recht. Wirklich schlimm. Einer von euch guckt jetzt halt das Video, ja? Wir brauchen Beweise. Jetzt wurde jetzt die Religion fett und alle gucken hier auf mal durch. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு நம்மளும் கிளம்பலாம்.